கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியின் தலைவராக இருந்து இந்த எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து அண்ணன் திருமா வந்து உந்தப்பட்டிருக்கிறார், தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அடுத்த கேள்வி. கட்சிக்காக வாக்களிக்கிறாங்கன்னா அந்த தலைமைக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி அவங்க பக்குவம் அடையும். ஆனால் விஜயை ஆதரிக்கிறவங்க எந்த காலத்தையும் பக்குவம் அடைய மாட்டாங்க. ஏன்னா விஜயே பக்குவம் அடைகிறது நான் சொன்ன பதில் இருக்கு. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட அண்ணன் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்னா, பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்குதுன்னு பேசினவர். அந்த பாராளுமன்றம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் இந்த கூட்டணி வந்து வெளிப்பார்வைக்கு வந்து ஏதோ எண்ணிக்கையில் வந்து அதிகமான கட்சிகள் இருக்கிற மாதிரியும், ஆனால் அதே சமயத்தில் வந்து மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலையும் சரி, இது கட்டி அணைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கையில் ஒரு கத்தி பின்னாடி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்லை. தன் சொந்த கட்சியையும் அதில் இருக்கிற எம்எல்ஏக்களையும் வழி நடத்துறதுக்கு நான் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிறதுன்றதே அது பலவீனம் தான். அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்களா? சங்கத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் சீட்டு வாங்கலன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் நினச்சேன்னா வந்து என்னால் சீட்டு வாங்க முடியும், நான் அப்படிலாம் காலை நக்கி சீட்டு வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு பேசுகிறாரு. அப்போ இந்த 8 பேர் காலை நக்கி சீட்டு வாங்கினாங்க, திரும்ப வந்து காலை நக்கியா சீட்டு வாங்கினாங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ சொல்லுங்கள், இடைத்தேர்தல் வருது, யார் போட்டிடுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளை யாராவது கொடுக்க மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் நம்ம பலமுறை பேசியிருக்கோம் சார். ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது. அந்த மாற்றத்தை நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் நகர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில் விஜயும் சரி, திமுகவும் சரி, இந்த பக்கம் அதிமுகவும் சரி, ஏதோ ஒரு சூழ்ச்சிகளில் கையாண்டுட்டு இருக்காங்க. அதிமுக பாஜகவிடம் ஒரு சூழ்ச்சி வேலை பார்க்குது. திமுகவும் தங்களது கூட்டணி கட்சிகளோட சூழ்ச்சி வேலை பார்க்குது. இது போல் பல சூழ்ச்சி வலைகள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்வு போயிட்டு இருக்கு. இதில் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு ப்ளோ அப்படின்ற இடத்துல திருமாவளவனோட நகர்வு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன் இந்த இடத்துக்கு வந்தார்? எம்பின்றது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட கனவு வேறு. அதிகாரம் என்ற இடத்துல இருந்தால் தான் தங்களுக்கான மக்களுக்கான அந்த கேள்விகள் எல்லாம் கேட்க முடியுன்ற அந்த இடத்துல திருமாவளவன் இருந்தார். அந்த அதிகாரத்தை நோக்கி தான் பயணப்பட்டிருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு சறுக்கலாக பார்க்குறதா எப்படின்னு பார்க்குறது, திடீர்னு சட்டமன்ற தேர்தலில் இதை நம்ம சறுக்கல்னு சொல்லக்கூடாது சார். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடணும். முதல்ல வந்து ஒருவருக்கு ஒரு பதவின்றது எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி கேட்டால், ஒரு பதவி இருக்கும்போது அந்த பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு வரும்போது அந்த காலியிடத்துக்கு மீண்டும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது தேவையற்ற ஒரு இடைத்தேர்தல் வந்து திணிக்கப்படுது. இது பொதுவான பார்வை. நான் வந்து அண்ணன் திருமா விஷயத்தில் நான் சொல்ல, பொதுவாக வந்து ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் அந்த நிறைவு செய்யாமல் அதை பாதியில் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு பதவிக்கு போட்டியிடும்போது அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வரதானே செய்யுது. அதை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான் கூட. அந்த வாக்களித்த மக்கள் வந்து உங்களுக்கு 5 ஆண்டு காலத்துக்கு உங்களை தேர்வு செய்கிறாங்க. ஆனால் அந்த இடையிலேயே நீங்கள் வந்து அதை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தேர்தல் நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடத்துகிற மாதிரி ஆகிடுதில்ல. அந்த மக்கள் வந்து ஒரு எம்பின்ற ஒரு நபர் முடிவெடுக்கிறதுனால அவங்க மேலே வந்து இன்னொரு தேர்தல் வந்து திணிக்கப்படுது. இது பொதுவான அந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதில் ஏற்படுது இல்லை. அது நியாயமும் கூட கிடையாது. இதை நான் விஜயகாந்த் வசனத்தை பார்த்துட்டு பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது உள்ளபடியே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான நடைமுறை இல்லை. இது மறு ஆய்வு செய்யக்கூடிய வந்து நடைமுறைகளில் இதுவும் கூட ஒன்று. ஒரு தடவை தேர்வு செய்யப்பட்டால் 5 ஆண்டு காலம் நீங்கள் வந்து நிறைவு செய்யணும். இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு தேர்தல் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு தேர்தல் வந்து திணிக்கப்படுது மக்கள் மத்தியில். அப்போ இதுக்கு என்ன, இந்த செலவினங்களை யார் ஏற்றுப்பாங்க? அந்த எம்பி தலையில் விழுமா இந்த செலவு? இது மாதிரி பல நடந்திருக்கு. அதுதான் சொன்னேன் நான். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இது வந்து அண்ணன் திருமா விஷயத்தில் இதை வந்து பேசக்கூடாது, இது திணிக்கக்கூடாது, இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து வலியுறுத்தக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை. ஆனால் பொதுவாக வந்து ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது.
ஒரு பதவி 5 ஆண்டு காலம் இருக்குங்க, அதை நீங்கள் நிறைவு செய்யாமல் இன்னொரு தேர்தலில் நீங்கள் போய் போட்டிட்டு நீங்கள் வந்து எம்பி பதவி விட்டு நீங்கள் எம்எல்ஏ பதவிக்கு போயிடுறீங்க. அங்கே நீங்கள் பதவி நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்ன தேவை இருக்குன்ற ஒரு அதுதான் கேள்வி. அந்த தேவையை பற்றி பேசுவோம், கண்டிப்பாக தேவையை பற்றி பேசுவோம். இதுதான் இங்கே நான் வந்து இருக்கிற சிக்கலே என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவராக இருக்கும்போது ஒரு முறை ஒரு கேள்வி வருது. அண்ணன் திரும்ப வந்து நிறைய ஆப்சண்ட் ஆகிறாரு பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் ஒரு எம்பின்றதை தாண்டி நான் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறேன். பல நல்லது கெட்டதுக்கு வந்து கட்சியினர் கூப்பிடும்போது என்னால் தவிர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை நான் அங்கே போக வேண்டியது இருக்குது. அதனால் என்னால் வந்து முழு நாட்கள் வந்து என்னால் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி ஆப்சண்ட் ஆகிறன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அதே மாதிரி தான் இதையும் கூட நான் பார்க்குறேன்னு கேட்டால், ஒரு கட்சியின் தலைவராக இருந்து இந்த எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து அண்ணன் திரும்ப வந்து உந்தப்பட்டிருக்கிறார், தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அடுத்த கேள்வி. இப்போ 6 பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏ, அல்லது 8 பேர் இந்த முறை 8 பேர் ஜெயிக்கிறாங்க. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 6ல் 4 பேர் வின் பண்ணாங்க. இந்த முறை நான் வந்து 6 பேர் இருக்கட்டும் அல்லது 8 பேராக கூட இருக்கட்டுமே, அப்புறம் இவங்களை வழிநடத்துறது யார்? அப்போ ஏற்கனவே இருந்த அந்த 4 பேரை வந்து வழிநடத்த தவறிட்டாரா திருமாவளவன்? ஏன் அந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கட்டுப்பாட்டில் இல்லாத போயிட்டாங்களா? இப்போ இன்றைக்கி இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாருன்னா, 8 பேரையும் வழி நடத்தக்கூடிய இடத்துல நானும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் இவங்களை வந்து அவையிலிருந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். எம்எல்ஏக்களை வழி நடத்துறதுனா ஒரு கட்சி அலுவலகத்தை வச்சு வழி நடத்துறது கிடையாது. சட்டசபையிலும் சேர்த்தே வழி நடத்தக்கூடிய ஒன்று இருக்குது இல்லையா? அந்த வகையில் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து உந்தப்பட்டிருக்கிறார். 8 பேர் ஜெயிக்கட்டும் அல்லது 4 பேர் ஜெயிக்கட்டும் அல்லது 6 பேர் ஜெயிக்கட்டும், சட்டமன்றத்தில் சேர்த்து இவங்களை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கட்டாயம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசுக்கு சாதகமாகவும் அல்லது அந்த திமுக தலைமைக்கு வந்து விசுவாசமாகவும் செயல்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ வருது. இது பரவலாக செய்தியாக பேசப்படுது. கண்ணை மூடிக்கிட்டு இவங்க இந்த ஊழல் பண்ணிட்டாங்க அந்த ஊழல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒரு சில குற்றச்சாட்டுலாம் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எஸ்எஸ் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அவர்கள்கிட்ட வந்து சபாநாயகர்கிட்ட வந்து புகாரே ஒருத்தர் கொடுத்தாங்க. அப்போது அது மாதிரி இன்னும் கூட பல புகார்கள் வந்திருக்கலாம் ஒன்று. அல்லது அந்த 4 பேரில் ஒரு 2 பேர் வந்து தீவிர விசுவாசமாக வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டுருக்கலாம். அல்லது மீண்டும் சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டு திமுக தலைமை மூலமாக அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கும். ரவிக்குமாரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து திமுக காரர் தான் சொல்லுவாங்க, விசிகா தான். ஆனால் திமுக காரன்றது கடந்த காலத்தில் சொல்லுவாங்க. எப்படி இது இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து எப்படி வந்து கோகாமணி வந்து விசுவாசமாக இருக்கிறார், யாருக்கு? டாக்டர் ஐயாவுக்கு விசுவாசமாக இருக்கார். அப்படியே அடுத்த விசுவாசம் அவர் யாருக்கு காட்டுவார் கேட்டால் திமுக தலைமைக்கு காட்டுவார். அது கடந்த காலத்தில் அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பின்புலம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கோகாமணி வந்து ஒரு பெரிய செல்வந்தராக இன்றைக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏதோ அவங்க மகன் வந்து சினிமாவில் சம்பாதிச்சாரு கிடையாது. திமுகவுக்கு விசுவாசமாக இருந்ததுனால வந்து பல விஷயங்களை வந்து அனுகூலமாக வந்து இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் காரியங்களை சாதிப்பாங்க. அப்போது திமுக தலைமைக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இது வந்து கடந்த காலத்தில் நிறைய செய்திகள் அண்ணன் திருமா அவர்களுக்கு வந்திருக்கும். எப்பவுமே சகிப்புத்தன்மை உள்ள ஒரு திருமா, நிறைய விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு போயிடுவார். அதெல்லாம் நிறைய செய்திகள் வரும். இது கட்சியில் எந்த பதவியிலுமே, அதாவது கட்சியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற பதவியில் இல்லாதவங்களே கட்சி நிர்வாகிகளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய சொத்துக்கள் வாங்குற விஷயம் சில விஷயத்தில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி திருமாவளவனோட இந்த நகர்வு வந்து ஒரு 3 விஷயத்தை ஒரு கேள்விக்குறி அப்படின்ற இடத்துல வந்திருக்கு. முதல் விஷயம், நீங்கள் குறிப்பிட்டது போல் விசிகாவில் கடந்த காலகட்டத்தில் முதல் கட்ட தலைவராக இருந்தவர்கள் திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார்களா? இது ஒன்று. அடுத்த கட்டம், விஜய் இன்று அரசியலுக்கு வந்ததனால் தலித்தோட அந்த இளைஞர்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் என்ற அந்த பெரும் பட்டாளங்கள் விஜய் பின்னாடி போயிருக்கா? அதாவது திருமாவளவன் என்ற ஒரு பெரிய பிம்பம் அங்கே டெல்லியில் அரசியல் பண்ணுறாங்க. பாஜக பாசிசத்தை எதிர்த்து அங்கே மேலிடத்தில் அரசியல் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டு அரசியலை கோட்டை விட்டதா சிறுத்தைகள்? அந்த களத்தை மீண்டும் தக்க வைக்க திருமாவளவன் இங்கு தேவையா, அவசியமா? முதல்ல இன்னொன்று இதெல்லாம் விட முக்கியமான ஒரு பெரிய பேசும் பொருள் இன்றைக்கி மக்கள் மத்தியிலும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சைடும் சரி, இவ்வளவு வரை திமுக கூட்டணி கட்டி காப்பாற்றிய திருமாவளவன் அவர்களை கடைசி நேரத்தில் உதாசீனப்படுத்திய திமுகவுக்கு
பாடம் புகட்ட வேண்டும். இந்த 3 கேள்விகள் திருமாவளவனோட நகர்வில் பின்னாடி மறைந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள்கிட்ட வந்து விசிகாவில் இருக்க வந்து இளைஞர்கள் வந்து பெரும்பகுதி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. பரவலாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயோட அரசியல் நகர்வில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிலர் வந்து அபிப்பிராய பேதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ அபிப்பிராய பேதம்னா நான் சொல்கிறது அது கட்சியோட கொள்கையில் ஐடியாலஜியில் கிடையாது. ஐடியாலஜியில் வந்து அபிப்பிராய பேதம் கிடையாது. அவருடைய நடவடிக்கைகளை வந்து அபிப்பிராய பேதம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான அளவு வந்து இந்த ரசிகர்கள் வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறது விலகுறாங்க. அந்த விலகக்கூடிய அந்த நபர்கள்லாம் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம்பட்ட சமூகம். நான் இதுதான் பொருளாதார அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை. பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் போகலாம். ஆனால் படித்த இளைஞர்கள், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவரம் புரிந்த மக்கள், சினிமா அந்த கல்ட்டை பார்த்து மோகத்துக்கு வந்து அடிமையாகாதவர்கள், அவங்க கொஞ்சம் பேர் வந்து முழுமையாக அடிமையாகாதவங்க, அரை குறையமாக இருப்பான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா விலகிறான். இல்லை இவர் செய்கிறது சரியில்லை அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஆனாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கேட்டால் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் காரணம் கேட்டால் அவன் இன்னும் அந்த அறியாமையிலேருந்து மீளலை, அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் அடையலை. அப்போ அந்த பக்குவப்படுத்தக்கூடிய கட்சிகள் தான் இன்றைக்கி வந்து சில கட்சிகள், நாம் தமிழராக இருக்கட்டும், அண்ணன் விசிகாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக வந்து பக்குவப்படுத்துறாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க விஜய் வரலன்னா கூட இப்போ இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்க தானே செய்யும். இருக்கும். ஆனால் அவங்க அடுத்த முறை வந்து அரசியல் படுத்துறது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களோ, முதல் வாக்காளர்கள் அவங்க வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களோ அந்த வாக்களிக்கிற கட்சியோட தலைவரை ஃபாலோ பண்ணுவாங்க. அது பக்குவம் அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆமாம், இப்போ நாம் தமிழர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு முறை வாக்களிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தலைவர் பேசக்கூடியதை பார்த்து அவங்க பக்குவம் அடைவாங்க. அதே மாதிரி சிக்காவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அந்த தலைமைக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி அவங்க பக்குவம் அடையும். ஆனால் விஜய் ஆதரிக்கிறவங்க எந்த காலத்தையும் பக்குவம் அடைய மாட்டாங்க. ஏன்னா விஜயே பக்குவம் அடையலன்னு நான் சொன்ன பதில் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, அதில் இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் என்ன, கணிசமாக இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் முற்றிலுமாக வந்து விசிகாவில் இருக்கிற இளைஞர்கள் தான் அப்படியே வந்து விஜய் ஆதரிக்கிறாங்கன்றதெல்லாம் அது வந்து இது இந்த ஒரு முகம் பார்த்து தான், இந்த முகவரியை பார்த்து தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக குறைவாக 2 இலக்க எண்ணை தராமல் குறைத்து தந்ததா? இல்லை, அது முதல்ல பிரச்சனை அது கிடையாது சார். இவங்க 2 இலக்கு வந்து 6 சீட்டை 8 ஆக்கி கொடுத்தாங்கன்றதுல இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது சார். அதிலலாம் வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனைன்னா பக்கத்தில் இருக்க இலையை பார்த்து தான் பிரச்சனை. அங்கே என்னென்னா வந்து 1/2% வாக்கு இல்லை, 1% வாக்கு இல்லை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க தேமுதிகவுக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சீட்டு. பிரச்சனை இப்போ அங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு 1 சீட்டு குறைவாகவே கொடுத்தாங்க. அவங்க முணுமுணுப்பு இருக்க தான் செய்யுது. அவங்க முணுமுணுக்கிறது. ஆனால் இவங்களுக்கு 6 8 ஆக்கி கொடுத்துருக்குறாங்களே. அப்படி நீங்கள் அதிகாரமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ அவங்க ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல, ஏன்ப்பா போன தடவை 6 கொடுத்தா நீங்கள் 6 ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ பதிலுக்கு நீங்கள் எப்படி கேட்பீங்க? என்னென்னு கேட்டால், நீங்கள் போட்டிட்டு தொகுதியில் அத்தனை தொகுதியில் ஜெயிச்சிட்டிங்களா, அதிமுக 60 சீட்டுக்கு மேலே தார வாக்கலையா அப்படி கேட்பாங்க. ஸோ இதுதான் இங்கே. அப்போது 2 கூடுதலாக கொடுத்துருக்குறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்லை, சாதி பார்த்து இதில் என்னென்னா, இல்லை சார் இதை சொல்லி முடிச்சிடறேன். இதில் என்னென்னா 6 கொடுத்ததோ 6 8 ஆக்கி கொடுத்ததெல்லாம் நிறைவு தான். 2 பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை பக்கத்தில் இருக்க இலையை பார்க்கும்போது அந்த இலையில் வந்து ஐட்டங்கள் ஜாஸ்தி இருக்குது, 10 ஐட்டமாக இருக்குது. ஆமாம் சார், இலையில வேறுபாடு இருந்தால் அதுதான் சார். அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா, சரி 8 சீட்டு கொடுத்துருங்க, அந்த 8 சீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைட் பண்ணுறது தானே, நான் டிசைட் பண்ணுறது. அதனால தான் கமலஹாசன் அவர்களை வந்து காரணம் காட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிடாதது எனக்கு வருத்தம் அளிக்குது, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர்கள் நீங்களே தேர்வு செய்து சொல்லாதீங்க, இந்த சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்களே. அது யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன் சொல்லலை, கமலஹாசன் மூலமாக தனக்கு தானே அவர் சொல்லிக்கிட்டு தான். அதுதான் தங்களுடைய பிரச்சனைக்காக சொல்கிறார். என்னன்னு கேட்டால் அந்த வகையில் நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் ஒரு எஸ்எஸ் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஆலு ஷானவாஸ் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு, இன்னொரு வேட்பாளர் மீதும் வந்து அவர் மீதும் ஒன்று குற்றச்சாட்டு, இப்படி ஒரு 4 வேட்பாளர் மீது வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால் மாற்றிட்டாரான்றதுலாம் கிடையாது. அப்படி நான் நம்ப மாட்டேன். சராசரியாக ஒரு கான்ட்ராக்ட்காரங்கிட்டையும் ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது, அது வழக்கமாக அது வந்துடும், அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் சீட்டு கொடுக்கும்போது டிஎம்கே தலைமையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல், ஒரு சமிக்கை வந்திருக்கலாம்.
இவங்க உங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது அது. கலைஞர் வந்து முதல் 2009 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிட்டையர்டு, அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட் அவர் ஆக்சுவலாக. அவர் பேர் நல்ல பேர், இப்போ வரல எனக்கு. 2 பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அண்ணன் திருமாவளவன், இன்னொருத்தர் சூஸ் பண்ணுற இடத்துல கலைஞரை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வேட்பாளர் வந்து இன்னாருக்கு சீட்டு கொடுங்கன்னு. அதை சூஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி, அந்த விழுப்புரம் சைடில் உள்ளவர், அவர் மெஜிஸ்ட்ரேட்டு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல அண்ணன் முடிவு பண்ணலை 2வது வேட்பாளரை 2 சீட்டு கொடுக்குறேன். அந்த 2 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னாருக்கு கொடுக்கணும். விசிகா சார்பில் தான் போட்டிடுறாரு, அவர் ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட் அவர். ஆனால் வந்து அதை யார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி யார், பொன்முடி. இவங்க இப்படி தான் அவங்களுக்கு வழங்கணும். ஆனாலும் தோற்றாருன்னு வச்சுங்க. அண்ணன் திரும்ப ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்து அவர் ஒருத்தர் வந்து தோற்றார். ஸோ இது எதுக்காகன்னா, அது மாதிரி இப்போவும் கூட இந்த மீண்டும் வந்து சீட்டு வேணும் போது 2 சீட்டு வாங்குறாரு சார். நல்ல நியாயம் பேசணும், பொதுவாக பேசணும், யாருக்கும் இங்கே சப்போர்ட்லாம் நம்ம கிடையாது. 2 சீட்டு வாங்குறாங்க எம்பி சீட்டு. ஒரு முறை வந்து நீங்கள் நிற்கிறீங்க, 2009 அண்ணன் நிற்கிறாரு, அதுக்கு பிறகு ஒரு தோல்வி வருது, அதுக்கு பிறகு வந்து வெற்றி அடைகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரவிக்குமார் கொடுக்குறாங்க. 2வது முறை ரவிக்குமாருக்கு 2வது முறை, இவருக்கு 3வது முறை. 3வது முறை ஒரு தலைவர்ன்ற முறையில் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் தான் ஐக்கான்னு, விசிகாவுக்கு வேறு அடையாளம் கிடையாது. விசிகானா திருமானா விசிகா, நீங்கள் நிற்கிறதுல ஒரு பொருள் இருக்குது. அங்கே மீண்டும் ரவிக்குமாருக்கே கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். கட்சியோட தலைவர் பொதுச்சாளர் நீங்களே போட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேறு யார் வந்து அடுத்ததாக வருவாங்க? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், ஏன் வந்து சபையில் வந்து நீங்கள் வந்து ஆப்சண்ட் ஆகுது, அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் சரியான விளக்கம், கரெக்டான விளக்கம். ஏன்னா கட்சியின் தலைவராகவே நான் இருக்கிறதுனால பல பொது நிகழ்ச்சிகள் நான் போகிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஆப்சண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வருதுன்றீங்க சொல்கிறீங்க. அப்போது 2009 ஒரு முறை ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு தடவை தோல்வி அடைங்க. அதுக்கு பிறகு 2 முறை நீங்கள் வெற்றி அடையும் போது அப்போது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமாருக்கே கொடுக்குறீங்க. நியாயமாக கேட்டிங்கன்னா 3வது முறை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அண்ணன் திருமாவளவன் என்ன செஞ்சுருக்கணும், கட்சியில் இருக்க அடுத்த ஆளுக்கு கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துடணும், யாருக்காவது கொடுத்துடணும். 3வது முறை நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கும் தெரியுது ஏன் சபைக்கு போக முடியல, கட்சியில் தலைவராக இருக்க பல நிகழ்ச்சிக்கு போகணும். அப்போது 3வது முறை எம்பி பதில் நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ 3வது முறை நீங்கள் வேறு யாருன்னா கொடுத்துருந்தா இப்போ இந்த ரிசைன் பண்ணுற வேலை அவசியம் ஏற்பட்டுருக்குமா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ பதவியை நீங்கள் திறந்தன்னு சொல்கிறீங்க. அந்த திறந்ததில் ஒரு நியாயம் இருக்குது, புரியுதா சொல்கிறது? ஏன்னா சில வார்த்தை பிரயோகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறீங்க. இது வந்து அவரோட நகர்வு வந்து அதிகாரத்தை நோக்கி தானே சார் நகர், அதிகாரத்தை நோக்கி அதிகாரம் தானே சார் அவருக்கான தேவைகள் சார். எம்பி பதவியில் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ நான் சொல்ல பாருங்க, எம்பி பதவியில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. எம்பி பதவியில் வந்து சலுகைகள் தான் அதிகமாக தவிர அதிகாரம் குறைவு. சலுகைகள் அதிகம், அதிகாரம் குறைவு. சலுகைகள் தான் நீங்கள் அதிகாரமாக நினைக்கிறீங்க. இன்றைக்கி வந்து டெல்லிக்கு போனால் ஃப்ளைட்டில் வந்து இத்தனை முறை போனால் இத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து போகலாம், அதுக்கு கூப்பன் இருக்குது, சரிங்களா, தங்குற செலவு, இது மாதிரி சலுகைகள் எம்பிக்கான அந்த சலுகைகள் வந்து நிறைய இருக்குது. அந்த சலுகைகள் தான் நீங்கள் அதிகாரன்றீங்க. அதிகாரம்னு என்ன தெரியுமா இருக்குது, அந்த சபையில் நின்று நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க பாருங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம். அதிகாரத்தை தாண்டி உங்களுக்கு சலுகைகள் தான் அதிகமாக இருக்குது. அதிகாரத்தில் நீங்கள் இருக்கணும்னா ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் நின்னீங்கன்னா அந்த எம்பிக்கு வந்து அதிகாரம் கிடையாது. ஒன்லி தீர்மானம் போடலாம், கேள்வி கேட்கலாம், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். சலுகைகள் இருக்கா? ஆமாம், எல்லா எம்பிக்கும் ஒரே சலுகை தான். ஆளுங்கட்சிக்கு ஒரு சலுகை, எதிர்கட்சி எம்பிக்கு சலுகை கிடையாது, சலுகை தான். ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட அண்ணன் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்னா, பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்குதுன்னு பேசினவர். அந்த பாராளுமன்றம் அப்படியே தான் இருக்குது இன்னும். இது வேணால் புது கட்டடமாக மாறி இருக்குது, அவ்வளோதான் தவிர இது அண்ணன் சொன்ன வார்த்தை. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பதவியை நீங்கள் துறக்கிறீங்க, அவர் லாங்குவேஜில் சொல்கிறேன், பதவியை துறக்கிறீங்க. இப்போ எதுக்காக துறக்கிறீங்க? உங்கள் சொந்த பிரச்சனை, உங்கள் சொந்த கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் துறக்கலை. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒரு பதவியை நீங்கள் துறக்கிறீங்கன்னு சொன்னால் எதுக்காக துறக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டித்து அதுக்காக துறக்கிறீங்களா? சொல்லுங்கள். மணிப்பூரில் வந்து ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி ஓட விட்டாங்க,
அதை நான் கண்டித்து என்னுடைய வந்து எம்பி பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீசி எறிஞ்சிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்லேருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா அது பேர். நீங்கள் எப்போ எதுக்காக இப்போ பண்ணுறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டை இல்லாமல் விலகி போயிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்குது. அச்சம் தான் நான் சொல்வேன். ஏன் இதே எம்பி பதவியில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள் இவங்கள. அப்போது உங்களுக்கு என்னென்னா, நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்தால் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போவே அவன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறான், சொம்பு அடிக்கிறான். யார்? எனக்கு நல்லா தெரியும். ஆலூர் ஷானவாஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும். விஜய் வந்து விசிகாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து எங்கிருந்தாலும் அவருடைய எண்ணம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு விஜய் வந்து பேசுகிறாங்க. அப்போது விஜயோட அந்த அறைகூவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட வந்து இணையன்றது தான் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அறைகூவல். அதுக்கு வந்து ஆலூர் ஷானவாஸ் வந்து அவ்வளோ பொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அண்ணன்ற வார்த்தையை போடுறாரு. அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கிருந்தாலும் இங்கே தான் அவருடைய மனசெல்லாம் இருக்கும்னு சொல்லி பேசுகிறாரு. அது ஆதவத்தினுடைய அரசியல் பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் அண்ணன் பொங்க வேண்டினோம், பொங்க வேண்டியது அண்ணன் தான் பொங்கணும் நியாயமாக. ஆனால் அதுக்கு வந்து ஆலூர் ஷானவாஸ் வந்து டிவி விவாதத்தில் வந்து கூத்தாடின்னு சொல்லி பேசுகிறாரு. கூத்தாடின்னு சொல்லி பேசுகிறது யார்? ஆலூர் ஷானவாஸ். அப்போயே நான் நினச்சேன், ஏன் இவ்வளோ மிகைப்படுத்தி நியாயமாக இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிக்காது? வந்து அண்ணன் திருமாவை வந்து டிவிக்கு அணிக்கு போகணும், டிவிக்கு தலைமையை வந்து ஏற்கணும்னு சொல்லி சொன்னால் யாருக்கு கோவம்னா டிஎம்கேக்கு தான் கோவம் வரணும். நம்ம கூட்டணி கட்சியை வந்து பலவந்தமாக இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி கூட்டம் வந்து கோவம் வரணும். ஆனால் விசிகாவுக்கு அவ்வளோ கோவம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணதான் நினைக்கிறேன், ஓவர் ரியாக்ட் பண்ணதான் நான் நினைக்கிறேன் ஆலூர் ஷானவாஸ். அப்போவே நினச்சேன்னு கேட்டால் இது வந்து திமுகவுக்கு விசுவாசமாக. நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், ஒரு ஆளுங்கட்சியில் வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது பல வேலைகள் நடக்கணும், சில சம்பாத்தியங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் வேறு வழி கிடையாது. ஆளுங்கட்சிக்கு நீங்கள் பெண்ட் பண்ணி தான் போகணும். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு பெண்ட் பண்ணி போகிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் மீண்டும் சீட்டு கேட்கும்போது கட்சி தலைமை தானே அதை முடிவெடுக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக தலைமையிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஏன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் அவங்க ஒரு அணி வைப்பாங்க, டிஎம்கே அணின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு கட்சியில் வந்து சிறுபான்மை பிரிவு இப்படி ஒரு பிரிவு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிரிவுன்னு ஒன்று இருக்கும், திமுக அணின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவில் வந்து ரவிக்குமார் தான். நீங்கள் திருமாவளவனா வந்து கலைஞரான்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் பக்கம் நின்ன ஆள் தான், யார் நிற்கிற ஆள் தான். ஏன்னா ரவிக்குமாருடைய இது ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுக ஃபேவராக முடிவெடுப்பார், திமுக அணியில் வந்து கொண்டு போனார். சில நேரங்களில் அது புத்திசாலித்தனமாக கூட இருக்கலாம் சார், நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எம்எல்ஏ நிற்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படி இப்படி இருக்க வேண்டியதுதான். கோகாமணி எப்படி இருந்தாரோ அப்படி இப்படி இருக்க வேண்டியது தான். ஆனால் எம்எல்ஏவை நிற்கிறவங்க கூட அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு ஒன்று பேசல, டாக்டர் ஷர்மிலான்னு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க நான் வந்து ஒரு நியாயப்பறவையில் பார்க்குறேன். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அந்த ஆராய்ச்சி வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எஸ்எஸ் பாலாஜியோட மனைவின்னு சொல்லி தான் அவங்க அறியப்படுறாங்க. எல்லாத்துக்கும் பொங்குறவங்க, எல்லா நியாயத்துக்கும் பொங்கக்கூடிய ஆட்கள்ல இல்லையா. சபாநாயகர்கிட்ட ஒரு புகார் வருது, இவர் இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் கேட்குறாருன்னு சொல்லி வந்து ஒரு கமிஷன் கிடையாது, ஒரு லஞ்சம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி ஒரு ஏதோ ஒரு பயிற்சி கொடுக்குறவங்களோ இல்லை இந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறவங்க கூட அவங்க வந்து டைரெக்டாக எங்கே வந்து கொடுக்குறாங்க, எங்கே வந்து கொடுக்குறாங்கன்னா சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. சபாநாயகர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுங்களா சொல்கிறது? புகார் எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையிட்ட கொடுக்கலாம், இது நடக்கலாம். சபாநாயகர்கிட்ட வந்து எப்படி அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, அவங்க எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. அப்போது இந்த இடத்துல தெளிவாக கேட்டிங்கன்னா அங்கே அசிங்கப்படுத்தப்பட்டது எதுன்னு கேட்டால் கட்சி. ஆனால் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு வாயே திறக்கவே இல்லை. நியாயமாக பேசியிருக்கணும், ஆனால் மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகுன்றதுனால அதை வந்து பேசாமல் கடந்து போயிட்டார். எப்படி வந்து அவங்க வந்து அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, முதல்ல எஸ்எஸ் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து இது அபாண்டமான வந்து ஒரு
குற்றச்சாட்டு. நான் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. இல்லை, மறுப்பு தெரிவிச்சிருக்கேன். மறுப்பு தெரிவிக்கிறது வேறு சார். மறுப்பு தெரிவிக்க இல்லை, அதாவது கேட்டிங்கன்னா இல்லை, இது திட்டமிட்ட செயல், பெயரை அவமானப்படுத்துறதுக்காக சார். இது வந்து பாருங்க, நான் என்னோட தொகுதி பாதுகாப்பின்மை பற்றி சார் அப்படியே நான் அவருக்கு கண்டனம் அப்படியே நான் கூட பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்ன்ற முறையில் அண்ணன் திரும்ப வந்து அறிக்கை அதை பற்றி பேசிடணும். கட்சி தலைவர்ன்ற முறையில் அதை பற்றி பேசிடணும். அண்ணன் திரும்ப வந்து அதை பற்றி பேசுகிறேன். பெரிய குற்றச்சாட்டு வருது, கட்சியில் இருக்க எம்எல்ஏ அதை பேசிடணும். அதை தவிர்த்துட்டார் அவர். அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஏதாவது ஏற்கனவே. அப்போது இந்த இடத்துல நான் கேட்டிங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே இந்த 4 பேரில் நான் சிந்தனை செல்வனா நான் தனியாக பிரிச்சலாம் பார்க்கல. நீங்கள் குறிப்பிட்டு பேசுறது தலித்து இருங்க இந்த முடிக்கிறேன் பாருங்கள். இங்கே தலித்து நான் தலித்துன்ற அந்த இது வந்து அந்த பிரச்சனை வந்துடுச்சு. அங்கே எப்படி தலித்து நான் தலித்துன்ற அந்த இது வந்துடுச்சு. இங்கே ஆலு ஷானவாஸ் வந்து தலித் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இருக்கிற அந்த 2 பேருமே வந்து பார்த்தா நான் தலித். எஸ்எஸ் பாலாஜி அப்படி தான். இன்னொருத்தர் வந்து அந்த பனையூர் பாபு, இவங்கெல்லாம் வந்து நான் தலித். ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வர் மட்டும்தான் தலித். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதிங்க, சிந்தனை செல்வர் வந்து நேர்மையானவர், அந்த கட்டத்துக்கெல்லாம் நம்ம போகல. பிரச்சனை வந்து அது கிடையாது. யார் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டு பேசும்போதே ஒரு தேவை இருக்குது. அது கட்சியை காப்பாற்றவும் சரி, தங்களுடைய அணியில் இருக்கும் விசிகா எம்எல்ஏக்களை காப்பாற்றவும் திருமாவளவன் இந்த களத்துக்கு வந்திருக்கார். இப்போ இன்றைக்கி ஒரு சில தகவல்கள் ஆளுநர் ஷானவாஸை ஒதுக்கி வச்சதுனால், அதுவும் குறிப்பாக திருமாவளவனோட அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியீடே ஒரு பேசும் பொருளாக இருக்குது. திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட உடன் தான் பிறகு வேட்பாளர் பட்டியலை வெளியேறார். ஷானவாஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் ஓரம் கட்ட வேண்டும் என்ற ஒரு பார்வையில் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியிட்டால் திமுகவில் அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, அந்த ஒரு பார்வையும் பேசும் பொருளாக இருக்குது. இப்போது இந்த நிகழ்வெல்லாம் குறித்து ஒரு 4 நாட்கள் திருமாவளவன் அவர்கள் ஐடியலாக எங்கேயோ போய் இருந்தார். அதாவது தலைமறைவு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுங்களேன். இதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் தொடர்பு கொண்டு ஆளுநர் ஷானவாஸ்க்கு சீட்டு கொடுங்க, நீங்கள் காட்டன் மூணார் கோயிலில் போட்டியிடுவதை தவிர்க்கணும், நீங்கள் எம்பியாகவே செயல்படுங்க என்ற அறிவுரை சொன்ன மாதிரியான செய்திகளெல்லாம் வருது. அதை நிராகரித்திருக்கார் தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது எப்போவுமே நடக்கிற அந்த கட்சி பூசல் இருக்கு இல்லையா, சில பேருக்கு அந்த சீட்டு கிடைக்கலன்னா சில உள்வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ திருமாவளவனர் தோல்விக்காக சில பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க, காட்டுமன்னார் கோயிலில் வேலை செய்கிறாங்க, அது திமுகவும் ஒத்துழைப்போடு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு ஒரு பார்வை மட்டும் சொல்லுங்கள் சார். இந்த முறை திமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் மேல் மட்டத்துலேயும் சரி கீழ் மட்டத்துலேயும் ஜெல் ஆகலை. அது கன்ஃபார்ம். ஒரு எந்திரத்தனமான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. இது யாருக்கு சாதகமாகும் அப்படின்றது ஏற்கனவே இங்கே வந்து விஜயால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவு இருக்குது திமுக கூட்டணிக்கு. அது அதிமுக கூட்டணிக்கும் அந்த பின்னடைவு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து வெளிப்பார்வைக்கு வந்து ஏதோ எண்ணிக்கையில் வந்து அதிகமான கட்சிகள் இருக்கிற மாதிரியும், ஆனால் அதே சமயத்தில் வந்து மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலையும் சரி இது கட்டி அணைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா ஆளுக்கு கையில் ஒரு கத்தி பின்னாடி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்லை. வைகோ என்ன சொல்கிறாரு, நான் அழுதுகிட்டே சிரிக்கிட்டே இந்த கம்யூனிஸ்ட் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அழுகுறோன்றாங்க. வைகோ என்ன சொல்கிறேன், அழுதுகிட்டே சிரிக்கிறேன்றாரு. சரிங்களா? இப்படி இருக்குது. இவங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சிரிக்கவும் இல்லை அழவும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து காப்பாற்றிக்கிறோன்ற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வலு சேர்க்கும்ன்றது மிகப்பெரிய கேள்வி. சரிங்களா? ஆனால் இப்படி இந்த கூட்டணி வந்து இப்படி ஆகக்கூடாது தான். ஆனால் இது கீழ்மட்ட லெவலில் வந்து ஜெல் ஆகலைன்றது தெரியுது, மேல்மட்டம் ஜெல் ஆகலை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் திருமாவளவனை வந்து தோற்கடிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவர் எம்பி தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பெரிய போராட்டங்களை சந்தித்தார். கடைசி நேரத்தில் வந்து வெற்றியா தோல்வியா 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு இழுபறி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன் முடிவை அறிவிக்காமல் கூட பார்த்திங்கன்னா காலதாமதம் பண்ண வந்து கட்டம்லாம் இருக்குது. இப்போது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஒரு களத்தில் நேரடியாக வந்து போட்டியிட்டதே வந்து அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்லாம் கிடையாது, அது பலவீனம்தான். தன் சொந்த கட்சியையும் அதில் இருக்கிற எம்எல்ஏக்களையும் வழிநடத்துறதுக்கு நான் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிறதுன்றதே அது பலவீனம்தான். அது அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்களா? அப்போ அவ்வளோ எளிதாக இல்லை இப்படி எடுத்துக்கலாமா? கட்டமைக்கணும், விடுதலை சிறுத்தைகளை கட்டமைக்கணும். அந்த கட்டமைக்க வேண்டிய காலத்தை அதெல்லாம் சும்மா நீங்கள் கட்டமைக்க வேண்டிய காலத்தெல்லாம் விட்டீங்க. நீங்கள் கட்டமைக்க வேண்டிய காலம் எப்போ? அப்போல்லாம் விட்டுட்டீங்க. சரி, இனிமேலும் விடக்கூடாது இல்லையா? இப்போ கூட நீங்கள் தனித்து நில்லுங்களேன், 234 கேண்டிடேட் போடுங்களேன் பார்ப்போம்.
இப்போ கூட நீங்கள் வந்து நீங்கள் களத்துலேருந்து தனித்து நீங்கள் போட்டிட்டுங்களேன், கூட்டணியிலேருந்து வெளியே வந்து நீங்கள் தனித்து 234 கேண்டிடேட் இறக்குங்க பார்ப்போம். சார் இன்னும் இங்க தீண்டாமை சுவர் இருக்கு சார். அதெல்லாம் இன்னும் குவளை முறை இது எல்லாம் காலங்காலமா இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. இதெல்லாம் சார் இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது சார். நீங்கள் எப்போ நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வரதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சு. நாங்குநேரி சம்பவத்தை சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேங்கவயல் விஷயத்தை வச்சு நீங்கள் முன்னிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான நான் வந்து சார்பு நிலை இல்லாமல் பேசினால்தான் தான் எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்க தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதே திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு சங்கத்தமிழன் பேசின வார்த்தைகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சங்கத்தமிழன் பேசின வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். திமுக கூட்டணியில் இருக்கும்போது என்னென்ன பேச்சுக்கள் இருக்குது தெரியுமா? யார் பேச வைக்கிறாங்க? சங்கத்தமிழனை யார் பேச வைக்கிறாங்க? அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா? ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறது உங்கள் காதுக்கு போகுது. சங்கத்தமிழன் திமுக கூட்டணி குறித்து என்ன பேசினார் அது உங்கள் காதுக்கு வரலையா? நேற்றைய தினம் ஒரு நேர்காணலில் பாருங்கள். சங்கத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் சீட்டு வாங்கலன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் நினச்சேன்னா வந்து என்னால் சீட்டு வாங்க முடியும், நான் அப்படிலாம் காலை நக்கி சீட்டு வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு பேசுகிறாரு. அப்போ இந்த 8 பேர் காலை நக்கி சீட்டு வாங்கினாங்களா? திரும்ப வந்து காலை நக்கியா சீட்டு வாங்கினாங்க? சொல்லுங்கள், நியாயமா அது? இது அண்ணன் திரும்ப காதுக்கு போலியோ? செலக்டிவாக தான் போகுமோ? பேசுகிற வார்த்தையை பாருங்கள், சொல்லக்கூடிய வார்த்தை. ஏங்க நீங்கள் சீட்டு வாங்கலை, உங்களுக்கு சீட்டு வழங்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? தாய் சிறுத்தையே நிற்கிறாரு, அதனால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொன்னால் அதோட முடிஞ்சிச்சு. நான் போய் காலை நக்கிலாம் சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, சங்கத்தமிழ் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த 8 பேர் காலை நக்கி சீட்டு வாங்கினாங்களா? சொல்லுங்கள். நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? நியாயமாக நான் பேசணும்னு நினைப்பேன் சார். சத்தியபோதம் சார், எனக்கு உள்ளத்தில் எனக்கு எந்த வன்மும் கிடையாது. அண்ணன் திரும்ப வந்து கட்சியை காப்பாற்றணும், இருக்கிற எம்எல்ஏக்கள் நம்ம கைக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ இந்த தேர்தலில் ஏன்னா இந்த 8 பேருமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இது காலம் கடந்த ஞானோதயம். இதுக்கு நீங்கள் வந்து இழக்கிறது யாரை இழக்கிறீங்கன்னு கேட்டால் சிதம்பரம் மக்களை இழக்கிறீங்க. சிதம்பரம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாதியில் விட்டுட்டு வரீங்க. அது இனி உங்களுக்கு அந்த இல்லை, அந்த தொகுதி மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் தான். இருந்தாலும் ஒரு கேள்வி வரும், ஆமாப்பா நாங்கள் ஓட்டு போடுவோம், அப்போ நாம் ஓட்டு போடுவோம், ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எந்த கணிப்பில்? நாங்கள் ஓட்டு போடுவோம், அப்புறம் நீங்கள் இன்னும் நான் வந்து எம்எல்ஏ நிற்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவீங்க. இது பலவீனம் சார். இது கட்சியை காப்பாற்ற மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. விளக்கம் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து அந்த விளக்கம் கொடுப்பாரு. அந்த விளக்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த மக்கள்? நான் கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ சொல்லுங்க, இடைத்தேர்தல் வருது, யார் போட்டிடுவாங்க? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் யாராவது கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுக்காது? பாருங்க, தொகுதி சார் அது சார், அவங்க தொகுதி எழுதி வாங்க முடியாது சார். கூட்டணி தான் சார், கூட்டணியே இல்லை சார். ரிசர்வ்டு சார், ரிசர்வ்டு கூட இல்லை சார். ஏன் ரிசர்வ்டு வந்து டிஎம்கே ஆளே இல்லையா சார்? டிஎம்கே தரப்புல விசிகா கொடுத்த தொகுதி சார், தொகுதி கொடுத்தே கூட இருக்கட்டும் சார், கூட்டணியே இல்லை. கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு புரியல. நான் திமுக கூட்டணியில் தானே கூட்டணி இருக்கட்டும் சார். இது எம்எல்ஏ எலெக்ஷன் சார், இடைத்தேர்தல் வரதுக்கு இன்னொரு 6 மாதம் இருக்குது சார். நாளைக்கு வரப்போகுதுன்னு கேட்குறேன் நான். அப்போ திமுக கொடுக்க மாட்டாங்க சார். கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லை சார். அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு சந்தேகம். அப்போ அந்த இடத்துக்கு திரும்ப நான் கேட்குறேன், நல்ல முடிவு சார். நான் அப்படி இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியல. நீங்கள் இப்போ கூட்டணி வெளியே வந்துடுறீங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டிடுறீங்க, இப்போ மீண்டும் உங்களுக்கே கொடுக்கணுன்றீங்க. அப்படியே கொடுத்தால் கூட நீங்கள் ஒரு கேண்டிடேட் அங்கே நீங்கள் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கேட்பாங்கல்ல, ஏன்பா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், நாங்கள் கட் பண்ணிட்டுப்போங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், நீங்கள் அது ராஜினாமா மட்டும் மறுபடியும் இன்னொரு வந்து எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் வந்துனாக்கா நீங்கள் அங்கே போய் நின்றுப்பீங்க. அப்படியான ஆயிடும். இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது வந்து மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ராஜினாமா பண்ணீங்கன்னா அப்போது சொல்லுங்கள், சிதம்பரத்தில் வந்து நான் கேட்ட வேலைகள்லாம் செய்து தரல, அப்போ இந்த எம்பி பதவி எனக்கு தேவையில்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடித்தாலும் பரவாயில்ல. அப்படி தான் அடித்தார். யார்? வாழப்பாடி ராமமூர்த்தி. அவருக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க, இங்கே மாநில தலைவர் ராஜினாமா பண்ணுங்கன்ட்டு. ஏன் ராஜினாமா இல்லை, வேறு தலைவரை மாற்றிட்டாங்க, ஏன்னா நாமினேட்டர் போஸ்ட் தானே, வேறு தலைவரை மாற்றிட்டாங்க, அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. பார்த்தாரு, இங்கே மாநிலத்தில் நம்ம வந்து அரசியல் பண்ணணும், என்ன சொன்னால் காவிரி நீர் பிரச்சனைக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முன்கூட்டியே ஒரு காரணங்களை சுட்டி காட்டி
தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் இப்படி அடிச்சிடணும். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்குவதிலிருந்து பாரபட்சம் காட்டுறாரு நரேந்திர மோடி பாஜக அரசு, அதனால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஒரு 6 மாதம் அரசியலுக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. சார் அரசியலுக்காக கிடையாது, இதுதான் அரசியல். இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், இது உங்கள் சொந்த பிரச்சனை. உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களை வழி நடத்துறதுக்கும் உங்கள் சொந்த பிரச்சனை. நீங்கள் இப்போ ஒரு கிங் மேக்கர், ஏன்னா இப்போ தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு தானே சார் வராரு. மாற்றம் என்ன மாற்றம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாற்றம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் களத்துல இருக்காரு. விஜய் களத்துல கூட இருக்கட்டும் சார். விஜய் பக்கம் மக்கள் எல்லாம் போயிடக்கூடாதுல்ல சார். எப்படி பார்த்தாலும் சிறுத்தைகளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல திருமாவளவன் இருக்காரு இல்லையா? பாருங்க, சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கணும். சிறுத்தையே பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறார் தாய் சிறுத்தை. இது குட்டி சிறுத்தைகள் வந்து திசை மாறி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, அவர் தானே சார் பாதுகாக்கணும். தான் சார், நான் அதான் சொல்கிறேன் சார். இங்கே பலவீனம் இல்லையா? அது பலவீனம் இல்லையா? ஒரு எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வரீங்க, எதுக்கு வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வழி மாறி போயிடுவாங்கப்பா, அதெல்லாம் அவங்களெல்லாம் வழி நடத்தணும், நான் சட்டசபைக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். சார், ஒரு எம்பி பதவின்றது நீங்கள் அதிகாரம்னு சொல்கிறீங்கல்ல, எம்பிக்கு அதிகாரம் அதிகமாக எம்எல்ஏக்கு அதிகாரம் அதிகமா? அதிகாரம் நீங்கள் தானே பேசுகிறீங்க. எனக்கு அது விளக்கம் சொல்லுங்கள். எம்எல்ஏ பதவி அதிகாரமா சார்? எம்பி பதவி தான் அதிகாரம். தமிழ்நாட்டு முழுவதுக்கும் நீங்கள் பேச முடியும் பாராளுமன்றத்தில். இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் தொகுதிக்கு பேச முடியும். எது? உங்கள் தொகுதிக்கு பேச முடியும். ஆனால் அங்கே போய் நீங்கள் பேசலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம் தொகுதிக்கு இது வேணும் அது வேணும் கேட்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட வந்து கோரிக்கைகளை நீங்கள் வலியுறுத்த முடியும். இதுதான் இந்த புரிதல் வேணும். புரியுது சார், புரியுது. அதிகாரம், ஒரு நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரீங்கன்னா இது உங்கள் சொந்த பிரச்சனைங்க. அப்படியா நீங்கள் வரதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி அடிச்சிடலாம். இது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக பார்க்குது, நிதியை ஒதுக்க மாட்டேங்குது. நான் பாருங்கள், திமுக வந்து எம்பிக்கள்லாம் வந்து அமைதியாக இருக்காங்க, நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அந்த இருந்தாலும் பரவாயில்ல. கட்சியில் பார்த்தா உங்கள் சிறுத்தை குட்டி சிறுத்தைங்களாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அதுவும் கண்டிக்க தகுந்தது சங்கத்தமிழன் பேசுகிற வார்த்தை. அது எப்படி அந்த வார்த்தை? நான் காலை நக்கி சீட்டு வாங்க வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு சொன்னால், அப்போ இந்த 8 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திரும்ப காலை நக்கி தான் சீட்டு வாங்கினாங்கன்னு ஆயிடுது இல்லை? தப்பான வார்த்தை இல்லை அது. இதெல்லாம் கண்டிக்கணும் சார். கடந்த காலத்தில் இதே திமுக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ வந்து இதே சங்கத்தமிழ் மட்டும் எப்படி இந்த சுதந்திரம் கிடைக்குதுன்னு நான் பார்ப்பேன். அப்புறம் பார்த்தா தான் ஒரு சிக்னல் இருக்குது, அண்ணன் திருமாக்கிட்டே ஒரு சிக்னல் இருக்குது. இதுக்கு பேர் தான் அந்த குட்டியை விட்டு சூடு பார்க்கறதுன்றது. குரங்கு வந்து சோத்து பானையை குட்டியை விட்டு சூடு பார்க்கறது. ரொம்ப சூடு கொதி தாங்கலை, பொங்கிருச்சு, அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ இந்த விளக்கத்துக்கெல்லாம் பதில் தர வேண்டியது திருமாவளவன் அவர்கள். அவரோட பிரச்சாரத்தில் சொல்கிறாரா பார்ப்போம். உங்கள் நேரத்தை குறித்து மிக்க நன்றி சார்.